என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றதுங்க? சும்மா தான் இருக்கேன், சொல்லுங்க. அம்மா எங்க? அம்மாவை காணும். தெரியலங்க, அத்தா ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, உனக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேம்மா. என்னதுங்க? சொல்லுங்க. நீயே கண்டுபிடியே, என் கைக்குள்ள வச்சிருக்க. கைக்குள்ள இவ்வளோ அடக்கி வச்சிருக்கீங்க, என்னவா இருக்கும்? என்னன்னு நீயே கண்டுபிடி. என்னங்க சர்ப்ரைஸ், சொல்லுங்க. நீ சொல்ல, நானே சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? கண்டுபிடி. சும்மா விளையாடாதீங்க, சும்மா விளையாடாம என்னன்னு சொல்லுங்க. ஏய், கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்கங்கிற. என்னன்னு சொல்லு. சின்னதா இருக்குது, என்னவா இருக்கும்? சின்னதா இருக்குது, கண்டிப்பா ஃப்ளவர் கிடையாது. ஏய் மெண்டல், ஃப்ளவர்னா இப்படி கசக்கி வச்சு ஒண்ணுமெல்லாம் போயிடாதா? அதான் கிடையாதுன்னு நானே சொல்லிட்டேனே, என்னவா இருக்கும்? சொல்லு சொல்லிட்டு கண்டுபிடி. ரிங்கா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ரிங்கு தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ, ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ரிங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓ அப்படியா? அது என்னோட செலெக்ஷன் தான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுக்குங்க திடீர்னு? இல்லை, இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்தது. சரி, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமே, நீ வீட்டுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உனக்காக வாங்கி கொடுக்கணுமேனு வாங்கினேன். ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த கிஃப்ட்டை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும்டா, உனக்காக தானே. என்ன ரெண்டு பேரும் ரிங்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இவனுக்கு. இன்னைக்கு வேற வீடு அமைதியா போகுது. ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை எடுத்து விடணுமே. என்ன பண்ணலாம்? இது இப்படியே போனா நமக்கு நல்லது இல்லையே, ரெண்டும் சேர்ந்து நம்மளை திட்டுமே பிறகு. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இருக்கட்டும் இருக்கட்டும், பண்ணலாம் பண்ணலாம். என்னடா அது? ஆமாம், அது ஒன்றும் இல்லைங்கம்மா. என்னடா மறைக்கிறா எனக்கு தெரியாம? ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கல. கலாக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தேங்கம்மா. ஆமாத்த, எனக்காக ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்க பையன், ரொம்ப நல்லா இருக்குத்த. அப்படியா? காட்டு பாப்போம். ஓ, ரொம்ப நல்லா இருக்குடா. இது இப்போ இந்த ட்ரெண்டிங்ல வருதுல, இன்ஃபினிட்டி மோதிரம் தானே? ஆமாம்மா ஆமாம்மா. எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? இல்லடா, உன் தங்கச்சி இருக்கறால. ஆமாம், அவளுக்கு என்னம்மா? உன் தங்கச்சி இதுதான் என்கிட்ட கேட்டு கொஞ்ச நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. நானே காசே இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சு நீயே வாங்கிட்டு வந்துட்ட. அம்மா அதான் சொன்னனே, இதை வந்து கலாக்கு வாங்கியிருக்கேம்மா. நீயா தானே வாங்கிட்டு வந்த? கலா கேட்டாளா? இல்லடா. இல்லைம்மா, கலாவுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. அவள் பிறந்த நாளுக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. எதுக்குமே அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அதனால நானாக ஆசைப்பட்டு அவளுக்காக வாங்கிட்டு வந்தேம்மா. ஆமாத்த, எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காருத்த, ரொம்ப பிடிச்சிருக்குத்த எனக்கும். சரிம்மா, இருக்கட்டும். இது உன் தங்கச்சி ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு என்னத்த, அவர் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதை போய் கொடுக்குறேங்கிறீங்க? அவன் உனக்காக வாங்கிட்டு வந்தா, சும்மா தானே வாங்கிட்டு வந்தா. அம்மா, நான் சொல்கிறது புரியலையா? நான் கலாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏடா, உன் தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ சும்மா சும்மா கலாக்கு கலாக்குன்னு கலாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற. உன் தங்கச்சி இந்த மோதிரத்தை தான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட. நான் எப்படி கரெக்டாக எனக்கு என்ன தெரியும் சொல்லு? எனக்கு ஊரில் ஏதாவது தெரியுமா? நானே ஒரு வீட்டில் ஒரு நாடகம் உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். இது எப்படி இன்ஃபினிட்டி மோதிரம்னு எனக்கு தெரியும்? சொல்லு, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. இன்ஃபினிட்டி மோதிரம்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் உன் பொண்டாட்டி மாதிரி வாட்ஸ்அப் பார்க்குறேன்னா இன்னொன்று பார்ப்பாங்களே, இனிஸ்டா ஹீரோயின் அதை பார்க்குறேன். அதை ஏதாவது நான் பார்க்குறேன்னா எனக்கு தெரியறதுக்கு ட்ரெண்டிங்கில் இந்த மோதிரம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கு இதான் ட்ரெண்டிங் மோதிரம்னு என்கிட்ட கேட்டா உன் தங்கச்சி. அவளும் சும்மா இருக்க மாட்டா. போய் சொன்னா, இரு நான் அவளுக்கே ஃபோன் பண்ணுறேன், இரு நீயே கேளு. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா. சரி விடுங்க, அவள் கேட்டானா இதை அவளை வச்சுக்க சொல்லுங்க. நான் கலாக்கு வேற வாங்கி கொடுத்துக்கிறேன். சரிடா சரிடா, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ வாங்கி கொடுத்தா அண்ணன் வாங்கி கொடுத்தான்னு. ஏங்க என்னங்க இப்படி பண்றீங்க? நீங்க எனக்காக அந்த மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ உங்க தங்கச்சிக்கு கொடுக்குறேங்கிறீங்க. இல்லைடா, அது அம்மா சொல்கிறாங்கல்ல, உனக்கு முன்னாடியே பாப்பா கேட்டுட்டான்னு. இந்த தடவை பாப்பா வச்சுக்கிட்டோம், அடுத்த மாதம் நான் உனக்கு வாங்கி தரேன்டா. இதெல்லாம் அநியாயம். ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அவங்க பொருள் அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும். இப்படி என்னோட பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லையாங்க? இல்லைடா, அவன் ஆசைப்படுறாள்லடா. அவ ஆசைப்படுறான்னு அவ ஆசையை மட்டும் பாக்குறீங்க, ஏன் ஆசையை பார்க்க மாட்டீங்களா? ஏமா, அது சின்ன பிள்ளைமா, உன் வயசாமா அவன் தங்கச்சி. அவன் ரொம்ப சின்ன பிள்ளைமா, அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. அது இன்னொரு வீட்டுக்கு பார்க்கப்பட்டு போயிருக்குது. பிறகு இது கூட செய்யலைன்னா நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் நம்மள என்ன பண்ணுவாங்க? அண்ணே வந்து நமக்கு என்ன பண்ணுவான்னு பிள்ளை மனசு விட்டுறாதா? எல்லாம் உங்க மரியாதைக்காக தான் நான் பண்றேன். இந்த மோதிரம் அரையணும்,
அம்மா விடுங்க விடுங்க, பரவாயில்ல, மோதிரத்தை நீங்க பாப்பாட்டே கொடுங்க. என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? வேணாப்பா வேணாப்பா, உன் பொண்டாட்டிக்கு வாங்கியிருக்க, உன் பொண்டாட்டிக்கே கொடுத்துரு. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். சரி சரி, என் பிள்ளைகிட்ட பேசிட்டு வரேன். என் பிள்ளை சரினா கொடுக்க, இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கே கொடுத்துட்றேன் நான். எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே அவங்கள ஃபோன் பண்ண சொல்லுங்க. உங்க தங்கச்சி சரின்னு சொன்னாங்கன்னா நான் கொடுக்குறேன். ஏமா ஃபோனு? அவ ஒத்து ஊதுறானே, நீ சந்தேகப்படுவியா? அவ கேட்காமையா நான் வந்து வாங்கிட்ட நீ இதுக்கு கேட்க போறேன். அவ கேட்டனால தான் உன்ட வந்து கேட்டேன். என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் கொடுக்குறேன். வேறான்னு சொல்ல, உங்க தங்கச்சி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அவங்க தெரியாம நான் எப்படி என்னோட பொருளை கொடுக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் அந்த பொருளுக்கு சொந்தக்காரி நான் தான். இப்போ என்னடா உங்க முன்னாடி ஃபோன் பண்ணணும், அதானே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இருங்க, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஹலோ பாப்பா, என்னடா பண்ற? சாப்பிட்டியாடா? என்ன பண்ற? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? வேலைக்கு போயிட்டாரா? உனக்காக நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவளா சொல்லட்டும். நீங்க எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஏன்னா உன் முன்னாடி தான் ஃபோன் பேசுறேன். ஏன்னா வரசா பேசிட்டு இருக்கா. அவ சொல்லுவா, நான் கேட்காம அவளுக்கு எப்படி தெரியும்? இவன் மோதிரம் வாங்கிட்டு வந்திருப்பான்னு அவளுக்கு தெரியுமா? அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் இரு. பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி மழுப்புறாங்கன்னு? நான் மழுப்பவில்ல வழுக்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. என் மகன் என் பிள்ளைக்கு ஒன்றும் செஞ்சிடக்கூடாதே. உனக்கு அப்படியே வயிறு மேல இருந்து கீழே வரை எல்லா பக்கமும் எரியுமே உனக்கு. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது, சரியா? நான் இது வரைக்கும் நான் தான் உங்க பையனே செய்யவே சொல்லியிருக்கிறேன். அவர் கூட கணக்கு பார்ப்பாரு எல்லா விஷயத்துல. நான் கணக்கு பார்க்கவே சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஐயோ சாமி, ஆரம்பிக்காத. நீ முதல்ல பேசுமா, ஃபோனை பேசுமா. அவள் லைன்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அது ஒண்ணுலடி பட்டு. நீ அன்னைக்கு அம்மா கிட்ட ஒரு மோதிரம் கேட்டல, அது என்ன மோதிரம்? இன்ஃபினிட்டி மோதிரம். அது உனக்கா அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்காண்டி தங்கம். அம்மா, நான் எப்பமா கேட்டேன் உங்ககிட்ட? அதான்டி கேட்டியா? இன்ஃபினிட்டி மோதிரம் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புனியே, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல வந்திருக்குதுன்னு. அந்த மோதிரம் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் உன் அண்ணே. அன்னைக்கு வாங்கினானா? அதோ கிஃப்ட் கொடுக்கறது. நான் நீ கேட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன், அதுவும் பார்த்துட்டு சொல்றியா? ஏமா என்னம்மா லூஸ் மாதிரி நீ நான் சொல்லவே கேட்காம நீ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற. நான் எப்போ கேட்டேன் உங்ககிட்ட இன்ஃபினிட்டி மோதிரம், அது மோதிரம், இது மோதிரம்? லூஸ் அம்மா நீயே. நான் எப்பமா கேட்டேன் உங்ககிட்ட? உனக்கு லூஸ் யூஸ் பிடிச்சிருச்சா? சும்மா ஃபோன் பண்ணி அது கேட்டேன் இது கேட்டேங்கிற. நான் எப்போ கேட்டேன் உங்ககிட்ட? அடியே கிறுக்கி கிறுக்கி, உங்க அண்ணன் உங்க அன்னைக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், இன்ஃபினிட்டி மோதிரம். அத நான் நீ கேட்டல்ல, நீ இன்ஸ்டாகிராம்ல போட்டோ அனுப்பி கேட்டல்ல, அதை காமிச்சு உன் தங்கச்சி கேட்டாலும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ மோதிரத்தை உனக்கு அனுப்பவா வேண்டாமா? சொல்லுடி கிறுக்கி. உன் மரம் முண்டைக்கு புரியுதா இல்லையா? இது என்ன நினைக்கிறீங்க? அப்படியே உங்க தங்கச்சிக்கு உங்க அம்மா சைகை கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லடி, எங்க அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடி. அவ கேட்டுப்பா, அதனாலதான் அம்மா கேக்குறாங்க. அப்படியே உங்க அம்மா நம்பிட்டே இருங்க. நான் சொல்றது என்னைக்குமே நீங்க நம்ப போறது இல்ல. இது எனக்கு வாங்கி கொடுத்தா அது எனக்கு ஆகுமா? நம்ம பாப்பாக்கு தானே இது சேவிங்ஸ். ஆமா, சரி விட, அம்மா பேசிட்டு இருக்காங்களே, பேசிட்டு சொல்லுவாங்க. சரி சரி, எனக்கு இப்போ புரியுது. என்ன அன்னைக்கு அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராக்கும், அதுக்கு தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். ஆரிமா, இந்த மாதிரி நடக்கிறப்ப முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்ல, அப்பதானே நான் அதுக்கு தகுந்தபடி ஆக்ட் பண்ண முடியும். நீ இப்போ இடையில ஃபோன் பண்ணி இப்படி உடனே அவங்க முன்னாடி யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அறிவோட செயல்படுறியா நீ? சரி சரி விடு, நீ அண்ணன்ட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். இப்படி நான் அண்ணன்ட்ட சென்டிமெண்டா பேசி ஆட்டைய போடுறேன்னு மட்டும் நீ பாரு. உன் மகங்கிறதுல இதுல நிரூபிக்கிறேன். நீ குடு முதல்ல போன. சரிடா கண்ணு, நான் அண்ணன்ட்ட கொடுக்குறேன்டா. டேய் தம்பி, உன்னோட பாப்பா பேசுமா? அந்த பேசு. சொல்லு பாப்பா, என்ன பண்ற? சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டேனா? நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? பாப்பா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா? அண்ணி என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்களாண்ணா? நல்லா இருக்காங்கடா பட்டு. நீ நல்லா இருக்கல்ல? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அண்ணி ரொம்ப நல்லா இருக்கா. வீட்டுக்கு ஏன் வரவே இல்லை நீயே? எனக்கு எங்கன்னா நேரம் இருக்கு, வீட்லயே நேரம் சரியா இருக்குது. ஷாப்பிங் போக, அது போக, இது போக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு வீட்டுக்காரு. அது போதாதுன்னு அம்மாவும் வாங்கி கொடுக்குறாங்க, நீயும் வாங்கி கொடுக்குற. இதுக்கு மேலே எனக்கு என்னென்ன வேணும்? ஒரே ஷாப்பிங் அவுட்டிங்கு சூப்பராக போயிட்டு இருக்கா லைஃப். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கா? நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஓகேடா தங்கம், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேற என்னடா, அம்மா ஏதோ நீ மோதிரம் கேட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே அந்த மோதிரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அம்மாட்ட. நான் ட்விட்டர்ல பார்த்தேன் இந்த மோதிரம். ட்விட்டரா? அம்மா நீ ஏதோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்துன்னு சொன்னாங்க. ஓ ஆமாண்ணே,
வந்துட்டு. பரவாயில்ல, அம்மா கூட ஞாபகம் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அந்த மோதிரம். எனக்கு கொடுக்குறியாண்ணா? நெக்ஸ்ட் டைம் வேணா நீ அன்னைக்கு வாங்கி கொடு ப்ளீஸ்ண்ணா. எனக்கு அந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. சரிடா பட்டு, நீ கேட்ட அண்ணன் இல்லைன்னு சொல்லுவேன். நான் வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாட்ட கொடுத்து விட்றேன், நீ வந்து வாங்கிக்கோ. நீ வந்து வாங்கிக்கிறியா இல்லை அம்மா கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. ஏன் அம்மாவே வராங்களாப்பா? அம்மா வந்து கொடுக்குறாங்களா? சரி சரி, போனை கொடு, நான் பேசிக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த அம்மாட்ட கொடுக்குறேன். சரி பட்டுமா, நான் அம்மா கிளம்பி வரேன். கிளம்பி வந்து நீ பார்த்துட்டு மோதிரத்தை கொடுக்குறேன். சரிங்கம்மா, அந்த மோதிரம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரி வந்து காமிங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் ஆட்டோ உங்களுக்கு புக் பண்ணுறேன். அதுக்கும் அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை ஏதாவது டாக்ஸிக்கு கூட அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா? வாங்கம்மா. வீட்டிலேருந்து வரப்ப ஏதாவது திங்ஸு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கம்மா. அங்கே ஒன்றுமே இல்லைம்மா. ஓகேடா பட்டுமா. அண்ணி க்ளோஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, நான் எடுத்துகிட்டு வரப்ப. சரிடா, நான் போய் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டை பார்த்துக்கோங்க. உன்னி நான் வீட்டை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். கலா, என்ன உம்முன்னு இருக்கிற நீ? உம்முன்னு இல்லாம நான் பாட்டில் சிவனேன்னு சும்மா ஹாலில் உட்காந்துருந்தேன். நிம்மதியாக டிவி பார்க்கலான்னு வந்தீங்க. நிம்மதியை கெடுத்துட்டு சும்மா ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்குறீங்க பாருங்க. ஏன்டா, என்னடா ஆச்சு இப்போ? என்ன ஆச்சு நீ இப்போ உம்முன்னு இருக்கு? இன்னும் என்ன ஆகணும்? எனக்காக ஒரு பொருள் நீங்கள் ஆசாசியாக வாங்கிட்டு வந்தீங்க. அதை நான் யூஸ் பண்ணி கூட பார்க்கலையே. கண்ணாட கூட அதை முழுசாக பார்க்கல. அதுக்குள்ளே வந்து உங்கள் அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க, அதுவும் உங்கள் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இருக்கு இதுல? என்னடா இருக்குது? அவ சின்ன பிள்ளையிலேருந்து என்ன ஆசைப்பட்டாலும் நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, ஏன் என் தம்பி கூட அவ என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையோட பாவண்டா அவ. அப்போ நான் பாவம் இல்லையா? அந்த வீட்டுக்காக கஷ்டப்படுற நான் பாவம் இல்லையா? அவளுக்கு அவங்க வீட்டுக்காரங்களாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? என்னதான் உங்க வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தாலும் நான் அம்மா வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குமா? நான் வாங்கி கொடுத்தானே, நீ வாங்கி கொடுத்தானே, இல்லை நம்ம வீட்டில் உள்ளதானடா. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டிலலாம் காசு இல்லையா? அவங்க வீட்டிலலாம் பணம் இல்லையா? ஒரு பொருள் வாங்க முடியல வீட்டில். என் பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் நல்லா இருந்தால் கூட எனக்கு ரொம்ப இந்த பேனா பென்சில்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறா. ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்காக ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதான் ஆசையாக நான் கேட்காம வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. இதை கூட உங்கள் அம்மா என்கிட்ட இருந்து பிடிங்கி உங்கள் தங்கச்சி கொண்டு போய் கொடுக்குது. அதுக்கு இப்போ என்னங்கிற? இப்போ எங்க அம்மா என் தங்கச்சி கொடுத்துட்டா என்னங்கிற நீ? என்னங்கிற? அது என்னோட பொருள், அது எனக்காக நீங்கள் வாங்கினது. அது இப்போ உங்களுக்கு கூட சொந்தம் கிடையாது, அது எனக்கு தான் சொந்தம். எனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னா அது என்னோட பொருள் தானே, அது எனக்கு சொந்தம் தானே. என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி அது உங்கள் தங்கச்சியை கொடுங்கன்னு கொடுக்கலாம்? நான் தானே வாங்கினேன், அது யாரு கொடுக்கலான்னு எனக்கு உரிமை கிடையாதா? உங்களுக்கு உரிமை இருக்குங்க, ஆனால் அது எனக்குன்னு வாங்கி என்கிட்ட கையில் கொடுத்துட்டீங்க. அப்போ அது என்னோட பொருள், அதை நான் தான் சூஸ் பண்ணணும். நான் யாருக்கா கொடுத்தோம்னா அது வேற விஷயம். நீங்கள் எப்படி எனக்கு கொடுத்த எனக்காக வாங்கின பொருளை அது என்கிட்ட கொடுத்துட்டு அது இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஏன் அது நான் காசு போட்டு நான் வாங்கினது. அது யாருக்குனாலும் கொடுக்கலாம். உனக்கு கொடுக்கலாம், எங்க அம்மா கொடுக்கலாம், என் தங்கச்சி போய் ரோட்ல யாரோ போனா கூட கொடுக்கலாம். இல்லை என்ன தப்பு இருக்குது? கொடுப்பையா கொடுப்ப, நீ ஏன் கொடுக்க மாட்ட? எனக்கு ஆசாசியாக வாங்கிட்டு வந்துட்டு நீ எல்லாத்தையும் தூக்கி என் தங்கச்சி குடும்பத்துக்கும் தம்பி குடும்பத்துக்கும் உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்ப. இல்லை இது போதாதுன்னு ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் கொடுத்துட்ருப்பேன். நீ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ தேவையெல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கிற. யாரு, நானா நீயா? நான் பேசாம டிவி பார்க்கலான்னு உட்காந்தேனா உன்னோட மோதிரம் இப்போ கேட்டேனா? உன்னோட மோதிரம் கேட்டேனா? இன்க்ரிமெண்ட் கிடச்சுன்னா அக்கௌண்ட்டில் போடும். இந்த மாதம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா அதுக்கு ரெடி பண்ணு. இப்போ லீவ் முடிஞ்சோடனே ஃபீஸ் கட்டணுமே, அதுக்கு என்ன பண்ணுவ நீ? அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிக்குவேன், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆமாம், நான் கவலைப்படாமல் வீட்டில் இருந்து எதையாவது எடுத்து கொடு, அதை கழட்டி கொடு, இதை கழட்டி கொடு, நீ என்கிட்ட கேட்ப. இப்போ வாங்கி கொடுத்தே உன் தங்கச்சிட்ட போய் கேட்டுப்பாரு. அவ்வளோதான், பஞ்ச புராணம் பாடிடுவா உங்ககிட்ட. ஒரு நாள் போட்டு பார்க்கறது கூட அவகிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்க முடியாது. அவளுக்கு நீ எனக்காக வாங்கிட்டு வந்து தங்க பொருளை கொடுத்துருக்குற. நீ கவரிங்னா தான் எனக்காக கொடுக்க மாட்டா, அவளுக்கு நீ இப்படி செய்ய நீ? என் தங்கச்சி பாவண்டி, அவளே அங்க இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது நீ இங்க என்ன ராணி மாதிரி இருக்கு? உனக்கு என்ன குறையுங்க? என்ன இல்லை உனக்கு? ஓ அப்படியா? என்ன இல்லைன்னு நான் இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வம்பிழுக்காது நீ. ஓ பேசுவியா? பேசு, நல்லா பேசு. பாத்தீங்களா, எப்படியோ ரெண்டுக்கும் சண்டை விட்டாச்சு. இது இதோட முடியாது, நாளையும் தொடரும். இருங்க அடுத்த எபிசோட்ல நான் வந்து என்னோட கலக்கல் பாயிண்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. பாய். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சண்டையா போச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.